காவியம் பாடவா காதலே. செல்லம்மா, அவ கூட வந்த அந்த பையன் எப்படியும் வெளியே போயிருக்க மாட்டான். இதுலயே நின்னு வரும்போது யாருன்னு கேட்டுறணும். சரிக்கா, ஒருவேளை இந்த பையன் தான் அவளுக்கு பாத்துக்க மாப்பிள்ளையா இருந்தா, இவன் தான் மாப்பிள்ளையா இருந்தா எல்லா உண்மையும் இவன் கிட்ட சொல்லிடணும். இவளோட அம்மா இன்னொருத்தி பூச்சனை கூட்டிட்டு ஓடிட்டான்னு. ஏக்கா, அத்தை இவ கூட ஓடிட்டாளோ? சின்னம்மா, அப்படி இப்படின்னு சொன்னாதானே இந்த பொண்ணு சரி வராதுன்னு அந்த பையன் நினைப்பான். அதுக்கு தான் சொல்றேன். நானே கையில கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனேன்னு வருத்தத்துல இருக்கேன். ஆமாக்கா, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சு விட்டுட்டீங்களே. எனக்கு அவன் தான் மாப்பிள்ளைன்னு தெரியாதுல செல்லம்மா. ஏக்கா, நமக்கு இப்பயும் தெரியாது. ஒருவேளை ஃப்ரெண்டா இருந்தா சரி சரி வரட்ட கேட்டுருவோம். இவங்க என்ன இங்க நிக்கிறாங்க? என்னாச்சு மைனு? டாக்டர், எங்க பெரியம்மாங்க நிக்கிறாங்க. அவங்க நின்னா என்ன? இல்ல டாக்டர், அங்க போனா அவங்க திட்டுவாங்க. அப்ப திட்டுனாங்கல்ல, நீங்களே பாத்தீங்கல்ல. அவங்க கண்ணுல படாம தான் போணும் விஜய். மைனு, இதுக்கு மேல அவங்க திட்டிட்டு இருந்தாங்கன்னா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். நானும் பதிலுக்கு கேட்டுருவேன் பாத்துக்க. ஐயோ வேண்டாம், எங்க குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிரும். அவங்க எது சொன்னாலும் நாங்க எதுவுமே திருப்பி சொல்ல மாட்டோம். பொறுமையா கேட்டுட்டு தான் போவோம். இப்படி இருந்தா அவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு நீங்க அப்படி இருக்கீங்க? அப்படி என்ன அவங்க பெரியாளா? அவங்க பெரியவங்க தானே. பெரியவங்களா இருந்தாலும் ஒரு லிமிட் தான் மைனு. சரி வாங்க, நம்ம உள்ள போவோம். பாத்துட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க. மைனு, நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னே தெரியல. சொன்ன கேளுங்க, வாங்க. அந்த பக்கத்தோடி வாசல் வழியா நீங்க வீட்டுக்கு போங்க. நம்ம கார் எடுக்கணும் மைனு. காரை நான் அந்த பக்கம் தான் பார்க் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, சுத்தி போலாம் வாங்க. சரி மைனு, மேரேஜ்லயும் இதே மாதிரி நீ ஓட வச்சிடாத. ஆஹா, அவங்க நம்ம மேரேஜுக்கு வரவே மாட்டாங்க. நாங்க கூப்பிடவே மாட்டோம். அவங்க தான் எப்ப பார்த்தாலும் யாசுறாங்கல்ல. அப்பாடா, ரொம்ப நல்லது. வா மைனு, போலாம். ஆசதிக்கா, வந்து நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கே போயிட்டாவே. நாம இன்னும் சாப்பிடவே இல்லக்கா. வரியெல்லாம் நம்ம சாப்பிட போவோம். இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு செல்லம்மா. இந்த வழியா தானே அவன் வெளியே போனோம். ஏக்கா, அவன் பேய் பண்ணா இருக்கும்க்கா. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். சின்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு. நீங்க வேணா நில்லுங்க, என்னால முடியாது. நான் போறேன்க்கா. சரி, சரியான சோத்து மாடு. கொஞ்ச நேரம் நிக்க முடியல. இனி இவ ஏதாவது உதவின்னு என்கிட்ட வந்து கேட்கட்டும். அப்ப பாத்துக்கிட்டே இவள. மைனா, என்னாச்சுமா? மாப்பிள்ளை எங்க? அம்மா, அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அப்படியாம்மா, மாப்பிள்ளை போயிட்டாரோ? ஆமாம்மா, அவரை அனுப்பி விடுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிட்டு. ஏம்மா, என்னாச்சு? ராசத்தி பெரியம்மா இருக்காங்கல்ல, நான் அவருக்கு ஜூஸ் கொண்டு போகும்போது வந்துட்டாங்க. ஐயோ, நீ அவர்தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டியோ? இல்ல, யாருன்னு கேட்டாங்க, சொந்தக்காரங்கன்னு சொன்னேன். நான் அவருக்கு கொண்டு போன ஜூஸ தான்னு கேட்டாங்க. நான் தர மாட்டேன்னு சொன்னேன்னா என்னை திட்டினாங்க. அப்படியம்மா, மாப்பிள்ளை முன்னாடியே திட்டினாவ? ஆமா, அவர் முன்னாடி தான் திட்டினாங்க. அவரு எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்டாரா? அப்படிதான் திட்டுவேன்னு சொன்னாங்க. ஐயோ, வேற எதுவும் சொன்னாவளோ? இல்லம்மா, வேற எதுவும் சொல்லல. ஜூஸ மட்டும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலைம்மா. ஏம்மா, அவரு இவங்க யாருன்னு கேட்டாங்களா? நான் அதுக்கு எங்க பெரியம்மா தான் கொஞ்சம் கோவத்துல இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். சரிம்மா, அப்படியே சொல்லி சமாளிச்சிரு. மாப்பிள்ளைக்கு எதுவும் சந்தேகம் வந்துச்சோ? தெரியலம்மா, ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி சமாளிச்சிட்டேன். அவரும் நம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு அனுப்பும்போது வாசல்ல பெரியம்மாவும் அந்த செல்லம்மாவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால வேற வழியா தான் அவரை அனுப்பி வச்சேன் தெரியுமா? அப்படி அங்கேயே நின்றுட்டு இருந்தாவ? ஆமாம்மா, யாரையும் எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த மாதிரி நின்னாங்க. ஒரு சமயம் இவரை கூட தேடி இருக்கலாம். தேடி போமா, என்னையும் வந்து ஏசிட்டு போயிட்டாவ. எதுக்குமா அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை நம்ம பறிச்சிட்டோம்ல, அதனாலதாம்மா அவங்க அப்படி நடந்துக்கிடுறாங்க. சரிம்மா, வா வீட்டுக்கு கிளம்புவோம். மைனா, அவங்க அப்பாவை பத்தியா? இல்லம்மா, அப்பாவை நான் பார்க்கவே இல்லை. அதையதாம்மா வந்து கூட்டிட்டு போனவே, எங்கதான் போனாருன்னு தெரியல. ஆளே காண, இந்த மண்டபம் முழுக்க இல்ல உங்க அப்பா. சரிம்மா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் வா. மைனா, நீ சாப்பிட்டியாம்மா? அவரும் நானும் சாப்பிட்டுட்டோம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, உங்க அப்பா கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டேன். நான் போய் அந்த அகிலாண்டேஸ்வரி இருக்காவளா, வீட்டு சொல்லிட்டு வரேன். நம்ம கிளம்புவோம், சரியா? சரிம்மா. பெரியம்மா கண்ணில் மட்டும் மறுபடியும் பற்றாத, ஏசிட்டே இருப்பாங்க. சரி மைனா. மாமா, வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? அப்பா அம்மாலாம் வரலையோ? இல்ல மாமா, யாரும் வரல. நான் மட்டும் தான் வந்தேன். சரி மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா.
அனுஷ்காவை இப்பவே என் கூட அனுப்பி விடுங்க மாமா. மாப்பிள்ள பிள்ளை வரமாட்டேன்னு ஒரே அழுகையா அழுதுட்டு கிடக்கா. உங்க அம்மா ஏதோ சொல்லிட்டாவலாமே. இனி எங்க அம்மா எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன் மாமா. கொஞ்சம் அவளை என் கூட அனுப்பி விடுங்க. சும்மா சும்மா இப்படி சண்டை போட்டுட்டு உங்க வீட்டுல வந்து இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் சரிதான் மாப்பிள்ள, நான் சொன்னேன். ஆனா பிள்ளை கேட்க மாட்டேங்காலே. ஒரு வாரம் போட்ட மாப்பிள்ள, அவளே சமாதானம் ஆகி அங்க வந்துருவா. மாமா நீங்களே இப்படி சொல்லலாமா? நானே உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது பேசி அவளை அனுப்பி வைப்பீங்கன்னு. நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம் மாமா? சரிதான் மாப்பிள்ள, இருந்தாலும் அவ அழுதுட்டே இருக்காளே. அனுப்பி விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள. எம்மாடி மார்மவளே, அழகா இருக்கம்மா. ஊர் கண்ணே வா மேலதான் இன்னைக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா போட்டோவும் விதவிதமா எடுத்தாச்சா? எடுத்தாச்சுட்டே. போட்டோ வந்த பிறகு நீங்களே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா மார்மவளே, நீ சந்தோஷமா இருக்கல்ல? எனக்கு அது ஒண்ணு போதும். ஆமா தேனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா, நீ சந்தோஷமா இருந்தா போதும். உனக்காக தானே அத்தை எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கேன். வாங்கம்மா, ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்து பிறகு போட்டோ எடுங்க. சரிட்டே. இந்த அனுஷ்காவும் பிரவீனும் வரவில்ல, அவிய கூடயோ சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு பிறகு வந்து சாப்பிட்டே. ஆமாம்மா, என்ன யார் யாரெல்லாம் போட்டோ எடுத்து வரவளோ அவங்க கூட சேர்ந்து எடுத்துட்டு வரும். சரியா, வயிற்று பிள்ளைகாரி ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காளே, அதான் சொல்லி. ஏத்தேய், குழந்தை இப்ப கொஞ்சம் தான் ஒரு ஜூஸ் கொண்டு தந்துட்டு போனா. அத குடிச்ச பிறகு கொஞ்சம் தெம்பாதான் நிக்கேன் தேய். அப்படியே தந்தால காண காமரி. இது ஒண்ணுதான் நான் சொல்லாம தந்திருக்கா போலுக்க. ஆமா தேய். ஏத்தேய், நீங்களே எங்க கூட ஒரு போட்டால் நில்லுங்க தேய். நிக்கிறேம்மா, நம்ம தான் பொறுமையா எடுக்கலாமே. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிடுங்க, நான் பேரவு நிக்கேன். மாமா எங்க இருக்காவன்னு தெரியல, அவங்கள கூட்டிட்டு வரேன். பரவாயில்ல தேய், ஒரே ஒரு போட்டாக்கு நின்னுட்டு போங்க. சரிம்மா மார்மவளே. நீ ரூம்ல வச்சு அடைச்சிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டா. வாராளா பாரா, இவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருக்குது. இந்த ரூம்ல ஒரு ஜன்னல் கூட இல்ல. எகிரி குதிச்சு ஓடலான்னு பார்த்தா, ராட்சசி ராட்சசி, சரியான ராட்சசி. எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ இவளை இதே மாதிரி அடைச்சி வச்சுட்டு நான் ஓடியேன். வா பிரவீன், வா அனுஷ்கா. என்னாச்சு, ரெண்டு பேர் மூஞ்சில சந்தோஷத்தை காணோம்? ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை? கல்யாணம் ஆனாலே பிரச்சனை தானே. உங்களுக்கு சரோஜா மாதிரி அன்பான அழகான ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. ஏய், அப்ப நான் அன்பாவும் அழகாவும் இல்லையோ? சில பேருக்கு அதெல்லாம் கிடைக்கிறது இல்லனே. ஏய், யார சொல்றா? குதிரவாளு, நான் சில பேருன்னு தான் சொன்னேன். அதான் அந்த சில பேர்ல நீ யார சொல்றா? என்னைய சொல்றியோ? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குத்தம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குமா. அது மாதிரிதான் இருக்கு இப்போ உன்னோட கதை. ஏய், என்ன, நான் உங்ககிட்ட பொதுவா சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு ஏன் கோவம் வருது? சரி சரி, ரெண்டு பேரும் இங்கே சண்டை போடாதுங்க. வீட்டுக்கு போன பிறகு பொறுமையா உட்கார்ந்து சண்டை போடுங்க. இங்க பாருங்க சரோஜா, அந்த மாதிரி பாக்கியெல்லாம் இப்ப எனக்கு இல்ல. சண்டை போடனாலும் சரி, வத்த போடனாலும் சரி, நானே தனியா தான் பண்ணிக்கணும். என்ன பிரவீன், ரொம்ப கஷ்டத்துல பேசுற மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, அதான் முதலே சொன்னனே, சில பேருக்கு அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு அமையல, அவ்வளவுதானே வாழ்க்கை. நம்மள பத்தியே தான் பேசுவான், ஆனா கேட்டா மட்டும் இல்லம்பா. இவன் பேச்சுக்கே போக கூடாது. சரி சரி, வாங்க போட்டோ எடுக்கலாம். அனுஷ்காமா, மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்படுறாருமா. நீ அவர் கூட வீட்டுக்கு போயா? மா, அவன் சும்மா நடிக்கிறாமா. கஷ்டமா இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, நல்லதா இருக்கான். இல்லம்மா, மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்படியாரு. இப்ப கூட என்கிட்ட அனுஷ்காவை என் கூட அனுப்பி வைங்கன்னு தான் சொன்னாரு. அவிய அம்மா ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டாவ, அதுக்காக நீ இப்படி கோச்சிட்டு வரலாமா? மாப்பிள்ள உன்னைய விரும்பி கூப்பிட்டியாருமா, கூட அவர் கூட வீட்டுக்கு போமா. ஏம்மா, என்னால முடியாது. அவனோட அம்மா கூட இதுக்கு மேல என்னால போய் இருக்க முடியாது. அனுஷ்காமா, எதுக்குமா அப்படி சொல்றா? மாப்பிள்ள என்கிட்டயே சொன்னாரு, உன்னைய எப்படியாவது அவர் கூட இப்பவே அனுப்பி வைக்க சொல்லி. நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்குமாமா? உன் மாமியார் தான் ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாவ. பெரியாள் தானே, மன்னிச்சு விடுமா. எப்பா உங்களுக்கு புரியல, அங்க போய் இருந்தா தினம் தினம் இதே டார்ச்சரா தான் இருக்கும். என்னால அங்க போய் உட்கார்ந்து அவங்க டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்க முடியாது. நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அனுஷ்காமா, நீ நம்ம வீட்ல வந்து இருக்கலாம், இருக்க கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம்.
ஆனா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து நம்ம வீட்ல நீ தங்குற பத்தியா அதுதான் நல்லது. இப்படி நீ தனியா சண்டை போட்டுட்டு வந்து தங்குறது நல்லது இல்லம்மா. இப்ப மாப்பிள்ளைய உன்னைய விரும்பி விரும்பி வா வான்னு கூப்பிடியாவ. இப்ப நீ போக மாட்டேன்னு பிடிவாதமா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய வெறுத்துட்டாருன்னா என்ன செய்வா? அம்மா சொல்றது கொஞ்சம் யோசிமா. இனி நான் யார் சொல்றதையும் கேட்க விரும்பல. இது என் வாழ்க்கை, நானே முடிவு எடுத்துக்கிட்டேன். யாரும் இதுல தலையிடாதங்க. அனுஷ்காமா மாப்பிள்ள உனிய கூட்டிட்டு தான் போவேன்னு சொன்னாரு. என்னாலலாம் அவன் கூட போக முடியாதுப்பா. அவனை அப்படியே போக சொல்லுங்க. அனுஷ்காமா, அனுஷ்காப்பா, பிள்ளை என்னங்க நம்ம சொல்ல சொல்ல கேட்காம போறா? நீ தாய் மாரி நடந்துகிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணா கேப்பா. நீயே சரி கிடையாது, ஓமாவ மட்டும் எப்படி கேப்பா? அனுஷ்காப்பா, நான் எதுல தப்பா நடந்துட்டேன்? இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு வந்திருக்கா பாரு ட்ரெஸ். இத பார்த்தாலே நீ பேசினா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏங்க நான் என்ன உங்க அக்கா விட மோசமாவ படியே? அவிய வீட்டுக்குள்ள படியாவ, நான் வெளிய படியா, அவ்வளவுதானே வித்தியாசம். அது வயசான காலத்துல விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு தெரியுது. இது அழகாவும் கம்பட்டாவும் தானே இருக்கு. சொல்லம்மா.